எஸ். அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் த நியூ சிலபஸ் செகண்ட் யூனிட் பார்க்க போறோம். ஸோ செகண்ட் யூனிட் ரொம்ப சிம்பிளா சின்ன யூனிட் தான், ரொம்ப சிம்பிள் யூனிட், ஈஸியா மார்க் எடுக்கக்கூடிய யூனிட். ஃபர்ஸ்ட் யூனிட் மாதிரி ரொம்ப கஷ்டம் கிடையாது, சரியா? ஸோ மோஸ்ட்லி 7 கொஸ்டின், மேக்சிமம் 8 கூட டவுட் தான். 7 கொஸ்டின் தான் வரும் இந்த யூனிட் பொறுத்தளவு. 7 கொஸ்டின் தான். எண்டமாலஜி அண்ட் எக்கனாமிக் சுவாலஜி இது ஓல்டு சிலபஸ்ல கிடையாது. இது எல்லாமே புது சிலபஸ்ல உள்ள விஷயங்கள், சரியா? ஸோ அப்போ ஓல்டு சிலபஸ்ல இந்த டாபிக் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் யூஜில உண்டு, மற்றபடி டயட் லெக்சர்ல இருக்கு, காலேஜ் லெக்சர்ல உண்டு, சிலபஸ்ல உண்டு, சரியா? சிஎஸ்ஆர்ல கூட ஃபுல்லா கூட கிடையாது. சரி, ரைட்டு. இதுல என்னென்ன டாபிக், எங்கெங்க இடத்துல எப்படி கொஸ்டின் வரும்னு முதல்ல சிலபஸை ஒரு டிஸ்கஷன் முடிச்சுட்டு அடுத்து நம்ம டீட்டெயிலா போகலாம், சரியா? ஃபர்ஸ்ட் யூனிட் 2. இப்போ ஒரு யூனிட் முடிச்சு யூனிட் 2 எண்டமாலஜி அண்ட் எக்கனாமிக் ஜுவாலஜி. இதுல ஃபர்ஸ்ட் சிலபஸே பாருங்க, ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் இன்செக்ட், சரியா? மேக்ஸிமம் நான் சொல்லிட்டேன், ஒரு 7 கொஸ்டின் வச்சுக்கோங்க. இதுல பாருங்க, அப் டு ஆர்டர் லெவல் வித் எக்ஸாம்பிள், இதுதான் கொஸ்டின், சாரி சிலபஸ். அப்ப ஜெனரல், இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயம் பாருங்க, ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸும் கிளாசிபிகேஷன் மட்டும் படிச்சா போதும். இதுல இன்செக்ட்ஸ் மட்டும் படிச்சா போதும். ஆனா நான் மெட்டீரியல் வந்து ஒரு 10, 12 பக்கம் டு 15 பக்கம் கொடுத்துருப்பேன். அதுல ஆர்த்ரோபோடா கிளாசிபிகேஷன் ஃபுல்லாவே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்க வந்து ஆர்த்ரோபோடா கிளாசிபிகேஷன் வந்து இன்செக்டா, கிளாஸ் இன்செக்டாக்கு அதாவது ரொம்ப தரவா ப்ரிப்பேர் பண்ணணும், அப் டு ஆர்டர், சரியா? மோஸ்ட்லி இதுல கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, ஆர்டர் பேரு, எக்ஸாம்பிள், அது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்ற இதெல்லாம் ஒரு இடம் ரீட் பண்ணி விடுங்க, நான் சொல்றேன், அடுத்த ஏரியா ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன், சரியா? ரைட். ஸோ அடுத்த டாபிக் வந்து என்னன்னா, பெனிஃபிஷியல் இன்செக்ட். இதுல நம்ம ரெண்டு பெனிஃபிஷியல் இன்செக்ட் தான் பார்க்க போறோம். ஒன்னு சில்க்வம், இதுல ஒன்னு ஹனிபி. கண்டிப்பா இந்த ரெண்டு சேர்ந்து 2 to 3 கொஸ்டின் வரலாம். 2 இல்லைன்னா 3 கொஸ்டின், சரி? 2 வரலாம், இல்ல 3 வரலாம். சரி, ரைட். இதுல கொஸ்டின் ரொம்ப ஈஸி சார். மெட்டீரியல் தாண்டி கொஸ்டின் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சரியா? அதுல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கொஸ்டின் பேங்க் வந்து யூனிட் 1க்கும் கொஸ்டின் பேங்க் இப்போ புதுசா நான் தர்றேன், சரியா? அது மாதிரி யூனிட் 2க்கும் அதை யூனிட் 1 யூனிட் 2 ரெண்டையும் கம்பைன் பண்ணே புதுசுல நான் ஒரு கொஸ்டின் பேங்க் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த இப்போ சில்கோம் முடிஞ்ச பிறகு, பாம்பிக்ஸ் மாதிரி முடிஞ்ச பிறகு ஒரு 100 to 120 கொஸ்டின் ஃபில்லிங் த பிளாங்க்ஸா கொடுத்துருப்பேன். மேட்ச் இது சூஸ் வாட் இஸ் கால்டு எம்சிக்யூ இல்லாம. ஸோ அதெல்லாம் ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அப்போ கொஸ்டின் பேங்க் மெட்டீரியலுக்குள்ளேயே தான் இருக்கும், தனியா இருக்கும், மெட்டீரியலுக்குள்ளேயும் இருக்கும். நீங்க அதை அந்த மாதிரி ரெஃபர் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ சில்கோம் பாருங்க, இதுல காமன் கல்டிவேபிள் ஸ்பீசிஸ், அப்படின்னா சில்கோம் டைப்ஸ் ஆஃப் சில்க் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் இதுல வர வாய்ப்பு இருக்கு, டைப்ஸ் ஆஃப் சில்க்ல. அடுத்து ரியரிங், அப்ப வளர்க்கறது, சரியா? ரியரிங் ஆஃப் சில்கோம். நெக்ஸ்ட் டிசீஸ், மோஸ்ட்லி இதுல கொஸ்டின் இருக்கும் சார், இல்லைன்னா இதுல இருக்கும் சார். டைப்ஸ் ஆஃப் சில்க்ல கொஸ்டின் இருக்கும், இல்லைன்னா டிசீஸ் ஆஃப் சில்கோம்ல கொஸ்டின் இருக்கும். சில்கோம்ல கொஸ்டின் எப்படி, டிசீஸ் பொறுத்தளவு ரொம்ப பேசிக்கா கேட்டா, இதுல எப்படி பேசிக்கா சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு கேட்டா, மேக்சிமம் காமன் நேம், சரியா? இதுல வந்து காமன் நேம், ஜுவாலஜிக்கல் நேம், நெக்ஸ்ட் எந்த பிளான்ட்டா அது சாப்பிடுது, எந்த ஸ்டேட்ல ஃபேமஸ், மல்பெரி எது, நான் மல்பெரி எது, சரியா? மல்பெரி ஸ்பீசிஸ், நான் மல்பெரி, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல கொஸ்டின் கேட்கலாம். இதுல என்ன கொஸ்டின் கேட்பாங்க, பேசிக்கா கேட்டா ஏதாவது ஒரு டிசீஸ் கொடுத்துட்டு, இது புரோட்டோசோம் டிசீஸா, வைரல் டிசீஸா, பாக்டீரியல் டிசீஸா, ஃபங்கல் டிசீஸா அப்படின்னு கேட்பாங்க. பேசிக்கா கேட்டா. கொஞ்சம் டஃபா கேட்டா அதோட புரோட்டோசோவாவா, வைரஸாவா, பாக்டீரியாவா, ஜுவாலஜிக்கல் நேம் என்னன்னு கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் டஃபா கேட்டா சிம்டம்ஸ் கொடுத்துட்டு, சிம்டம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அறிகுறிகள், அதை கொடுத்துட்டு இது என்ன டிசீஸ்னு கேட்கலாம், சரியா? நெக்ஸ்ட் அந்த வைரஸோ, பாக்டீரியாவோ, ஃபங்கையோ, அந்த பேத்தோஜன் வந்து எந்த இதுல அஃபெக்ட் ஆகும், அதாவது எக் ஸ்டேஜ்லயா, லார்வல் ஸ்டேஜ்லயா, பீப்பல்லையா, அந்த மாதிரி. இதான் கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும், அவ்வளவுதான். இதுக்கு மேல அங்க ஒண்ணுமே கிடையாது. நெக்ஸ்ட் பை ப்ராடக்ட் ஆஃப் செரிகல்ச்சர் அண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சில்க். ஸோ இது வந்து ஜென்ரலா தான் இருக்கும், மேபி வரலாம், சரியா? கொஸ்டின்ஸ். அடுத்தது ஹனிபி, இது பெனிஃபிஷியல் இன்செக்ட்ல வரக்கூடியதான். ஹனிபில இதே மாதிரி தான், நான் எப்படி சில்கம் சொன்னோம் பாருங்க, இதுல ஹனிபியோட டைப்ஸ் நீங்க வந்து கியூன் ஹனிபி அந்த மாதிரி சொல்ல வரல நானு, சரியா? அதாவது ஏபிஸ்ன்னு சொல்ல பாத்தீங்களா, ஏபிஸ் இண்டிகா ஒரு 4-5 டைப் இருக்குது. அதோடைய ஜுவாலஜிக்கல் நேம் பார்த்துக்கணும், காமன் நேம் பார்த்துக்கணும், அதோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான்.
அட் ரியரிங் ஆஃப் மாடர்ன் ஹைவ். நான் எல்லாமே மெட்டீரியல் கொடுத்துருப்பேன், மாடர்ன் ஹைவ் மட்டும் கொடுத்துருக்க மாட்டேன், எல்லாமே கொடுத்துருப்பேன். ஆனா இதுல வந்து மாடர்ன் ஹைவ் தான் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும். இது சரியா? அது பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பை ப்ராடக்ட் ஆஃப் த ஏபிகல்ச்சர்ல எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்த 3 மட்டும் நல்லா பார்த்துக்கணும். ஹனி, பீவாக்ஸ் அண்ட் ப்ரொபலைஸ். இந்த 3ல தான் இது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். இல்ல பை ஜெனரலா இதுல பை ப்ராடக்ட் ஆஃப் ஏபிகல்ச்சர்னு முடிச்சிட்டாங்க. அப்ப அதுல என்னென்ன ராயல் ஜெல்லி இது இந்த 3 தான் படிக்கணும் கிடையாது, வேற எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் படிக்கணும். அது பை ப்ராடக்ட் ஆஃப் ஏபிகல்ச்சர்னு சொல்லும் போது எல்லா பை ப்ராடக்டும் இதுல வந்துடும். ஞாபகம். அதுல முக்கியமா இந்த ஹனி, பீவாக்ஸ், ப்ரொபலைஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் லெவல்ல. சரியா? ஸோ எனிவே 2 to 3 கொஸ்டின் பெனிஃபிஷியல் இன்சைட்ல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெனிஃபிஷியல் இன்சைட்ல இருந்து. சரியா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்த சிலபஸ் வந்து என்னன்னா, இதுல ஒரு கொஸ்டின் வரலாம் சார். அதை நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன். ஆர்டர் லெவல்ல பேசிக்கா கேட்டா ஒரு கொஸ்டின் வரலாம். அடுத்தது ஹார்ம்ஃபுல் இன்சைட். சரியா? ஸோ இந்த நெக்ஸ்ட் இந்த பெனிஃபிஷியல் இன்சைட் இருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லாவே ஐ திங்க் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் 11th or 12th இப்ப டெக்ஸ்ட் புக்ல இருக்குல்ல 12th சுவாலஜி. கண்டிப்பா 11th சுவாலஜி புக்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை 2 தடவை ரீட் பண்ணி விடுங்க. தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியம் புக் இருந்தாலும் சரி. சரியா? இதே மேட்டர் தான் இருக்கும் 11th சுவாலஜி புக்கு. பியூர் சயின்ஸ் புக் இருந்தாலும் சரி, இல்ல பயோ சுவாலஜி புக் இருந்தாலும் கண்டிப்பா ரீட் பண்ணிருங்க. சரியா? அடுத்து ஹார்ம்ஃபுல் இன்செக்ட். ஹார்ம்ஃபுல் இன்செக்ட் இது வந்து இதுல ஃபுல்லாவே உங்க ரோல் ரொம்ப அதிகம் இந்த ஏரியால. சரியா? சோ இதுல மெயினா பாருங்க, இன்செக்ட் பெஸ்ட்ல மொத்தம் ரைஸ், சரியா, காட்டன், சுகர் கேன், கோகனட், ஸ்டோர்டு கிரைன், மொத்தம் 5 டைப் தான் பார்க்க போறோம். இதுல மெயினா வந்து கோகனட் இதுன்னா 4 தான். இதுல இந்த பிளான்ட் ரிலேட்டடா. ஸ்டோர்டு கிரைன் தனியா கூட எடுத்துக்கலாம் நம்ம. இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயம், இதுல என்னுடைய ரோல்னா ரொம்ப கம்மி. ஆனா கிளியரா மெட்டீரியல் தாண்டி கொஸ்டின் வராது. சரியா? இதுல மெயினா டிசீஸ். சரியா? காஸ்டிவ் ஆர்கானிசம் பேர் என்ன சார்? உங்க மீட் பண்ணுங்க. காஸ்டிவ் ஆர்கானிசம் பேர் என்ன? ஓகேவா? ஜுவாலஜிக்கல் நேம் தெரிஞ்சுக்கணும், காமன் நேமும் தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் அதெல்லாம் கேட்பாங்க. ரொம்ப டீட்டெயிலா இதுல கேட்கவே மாட்டாங்க சார், கவலையே படாதீங்க. சரியா? ரொம்ப பயங்கரமான சிம்டம்ஸ் அந்த அளவுக்கு எல்லாம் கேட்க மாட்டாங்க. நான் வேணா கேட்பேன், ஏன்னா நீங்க அப்பதான் படிப்பீங்க. மேக்சிமம் அது என்ன டைப் ஆஃப் பெஸ்ட் அப்படிதான் கேட்பாங்க. அது காஸ்டிவ் ஆர்கானிசம் தான் கேட்பாங்க. சரியா? ஈவன் த ஸ்டோர் கிரைன் ஆல்சோ. இது நான் வந்து கொஞ்சம் தியரியா கொடுத்துருப்பேன் மெட்டீரியல்ல. அதுக்கடுத்து பக்காவா ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன். அந்த டேபிளை மட்டும் அது வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அதுல மெயினா இப்ப ரைஸோ, காட்டனோ, சுகர் கேனோ, கோகனட்டோ எது ரொம்ப ரிப்பீட்டட் எக்ஸாம்ல கேட்பாங்களோ அது மட்டும் 2 இதை ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருப்பேன். ஒரு 2 டிசீஸ மட்டும். ஆனா டேபிள்ல வந்து ஒவ்வொன்றுக்கும் மினிமம் 10 டிசீஸ் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் மினிமம் 10 டிசீஸ் இருக்கும். சரியா? சோ அதை நீங்க கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, என்னென்ன டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இந்த தேவி சகுந்தலா தேவிக்கு என்ன வேணும்? கொஞ்சம் கோகோஸ்ட் பாத்துக்கோங்க சார், டைம் வேஸ்ட் ஆகும். சரி, சோ இதுதான் உள்ள விஷயங்கள். கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின் பாசிபிள். ஒரு கொஸ்டின் இல்ல 2 கொஸ்டின் கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப டஃப்பா இந்த ஏரியால கேட்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க படிக்க வேண்டிய விஷயம், மனப்பாடம் பண்ண வேண்டிய அந்த கான்ஸ்டிடியூட்டிவ் ஆர்கானிசம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். காமன் நேமும் இருக்கு, நான் சொல்றேன். அடுத்து பெஸ்ட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ், பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதுல பிசிக்கல், மெக்கானிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல், அதுக்கடுத்து ஐபிஎம், இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் சார், ஒண்ணுமே கிடையாது. பிசிக்கல் வாட் ஆர் த மெத்தட் சார்? கொஸ்டின் எப்படி கேட்பாங்க தெரியுமா? இது ஏற்கனவே யூஜிலையும் உண்டு, யூஜி சிலபஸ்லயும் உண்டு. ஏதாவது ஒரு மெத்தட் கொடுத்துட்டு இது பிசிக்கல் மெத்தடா, கெமிக்கலா, பயாலஜிக்கலா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா இதுல கொஸ்டின் இருக்கும் சார். ஐபிஎம்ல கொஸ்டின் இருக்கும், இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதே ஆன்சர் வர்ற மாதிரியே கேட்பாங்க. ஐபிஎம் ஆன்சர் வர்ற மாதிரியே உங்களுக்கு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? சோ ஹார்ம்ஃபுல் பெஸ்ட்ல வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் பாசிபிள். அதுக்கு 1 and 1/2 நினைச்சிடாத, 1 இல்லைன்னா 2 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பவுல்ட்ரி. சரியா? பவுல்ட்ரி பொறுத்தளவு இதுல இதேதான், த பிரீட்ஸ் ஆஃப் த பவுல்ட்ரி. என்னென்ன பிரீட்ஸ் இருக்கு பவுல்ட்ரியில, அதுல மெயினா நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம்? மீட் அண்ட் எக் தான். அப்ப டைப்ஸ் ஆஃப் அந்த பவுல்ட்ரி இதுவும் 11th புக்ல உண்டு, நல்லா ஞாபகம். டைரி ஃபார்மும் 11th புக்ல இருக்கு. நீங்க 11th புக்கு ஜுவாலஜியா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க இந்த செகண்ட் யூனிட்டுக்கு. சரியா? சோ கொஸ்டின் மோஸ்ட்லி இந்த டைப்ஸ் பிரீட்ல வரலன்னா ஒரு கொஸ்டின் வரும் சார்.
டிசீஸ்ல தான் சார் கொஸ்டின் வரும். பவுல்ட்ரியில டிசீஸ் எப்பயும் சொல்ற கதை தான். என்னது, பாக்டீரியல் டிசீஸா, வைரலா, ஃபங்கலா, புரோட்டோசோவானா கேட்பாங்க. பேசிக்கா கேட்டோம். டஃபா கேட்கனா அது அந்த ஜுவாலஜிக்கல் நேம் கேட்பாங்க, அவ்வளவுதான். சம்டைம் இன்னும் டஃபா கேட்டோம்னா சிம்டம் கொடுத்துட்டு இது எதனுடைய டிசீஸ்ன்னு கேட்கலாம். இதுக்கு மேல அங்க கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரியா? ரைட். அதுக்கடுத்து லாஸ்ட் டாபிக் வந்து டெய்ரி ஃபார்ம். டெய்ரி ஃபார்ம்ல எக்கனாமிக் இது ஃபுல்லா கதை தான் சார். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெய்ரி த கேட்டில் பிரீட் இன் இந்தியா. இதுல மெயின் இதுவும் அப்படிதான். இந்த எப்படி சொல்றதுன்னா பிரீட், என்னென்ன பிரீட்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். இந்தியால நிறைய எக்ஸோட்டிக் பிரீட்லாம் நிறைய இருக்கும். அதுல இந்திய பிரீட் என்னது அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஒயிட் ரெவல்யூஷன், டிசீஸ். ஸோ கொஸ்டின் இதுல வர வாய்ப்பு இருக்கு, டிசீஸ்ல வர வாய்ப்பு இருக்கு. எப்படி வந்து நம்ம பவுல்ட்ரி டிசீஸ்ல கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கோ இதுல ஒரு கொஸ்டின் வரலாம் சார். இதுல ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஒரு 7 அவ்வளவுதான், ஒரு 7 கொஸ்டின். இதுல பை ப்ராடக்ட் ஃபுல்லா இந்த சீஸ் அது இதுன்னு நிறைய பை ப்ராடக்ட். இதுல பெருசா ஒண்ணு ஃபுல்லா கதை மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப 7 கொஸ்டின், என்னுடைய கெஸ் வந்து இந்த யூனிட்ல 7 கொஸ்டின் வரலாம், அவ்வளவுதான். அந்த ஃபர்ஸ்ட் டைட்டில்ல ஒரு கொஸ்டின், பெனிஃபிஷியல்ஸ்ல 2 இல்ல 3, காம்ஃபுல்ல 1 இல்ல 2, இதுல ஒண்ணு வரும், அவ்வளவுதான். 7 கொஸ்டின் ரஃபா நான் சொல்றேன். கொஞ்சம் 1 or 2 கொஸ்டின் முன்ன பின்ன இருக்கலாம். இது இருக்கலே ரொம்ப சிம்பிள் யூனிட். சரியா? ஆனா கொஞ்சம் சில ஏரியா வந்து நீங்க படிக்க வேண்டிய இருக்குது. மெட்டில் வந்து ஒரே ஒரு பார்ட் தான் இதுக்கு நான் கொடுத்துருக்கேன். யூனிட் 2 ஒரே ஒரு பார்ட். அந்த கொஸ்டின் பேங்க் மட்டும் யூனிட் 1ஓட சேர்த்து இப்ப கொடுத்துருக்கேன். சரியா? அதை நீங்க கொஸ்டின் பேங்க் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த யூனிட்டுக்குள்ளேயும் கொஸ்டின் பேங்க் இருக்குது, ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும், அதையும் நீங்க பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இதுதான் இந்த ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இன்வெர்டிபிரேட்டா கொஞ்சம் கஷ்டமான யூனிட், அதுக்கடுத்து கொஞ்சம் ஈஸியான யூனிட் பார்க்கலாம்னு சொல்லி தான் நான் ஆக்சுவலா பேசிக்கா இந்த யூனிட்டை வந்து நம்ம எடுத்தது. அடுத்தடுத்த யூனிட் நம்ம என்னவோ அது நம்ம பார்த்துக்கலாம். நவ் டேக் த மெட்டீரியல். யூனிட் 2, ஸோ பேஜ் நம்பர் 1. மொத்தம் இதுல ஒரே ஒரு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு மெட்டீரியல் தான். சரியா? இதுல எல்லாம் 7 கொஸ்டின் 7 கொஸ்டின் டிஆர்பில அடிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. மெட்டீரியலை தாண்டி கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. மெட்டீரியல் நல்லா பாருங்க, பிளஸ் நான் வைக்கிற டெஸ்ட்டை நல்லா ஃபாலோ பண்ணாலே இதுல ஏதாவது 1 or 2 கொஸ்டின் மிஸ் ஆனாலும் நான் டெஸ்ட்ல உங்களை கொண்டு வந்துருவேன். நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். சரியா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எண்டமாலஜி. ஸோ ஸ்டடி அபவுட் தட் இன்செக்ட் வி ஆர் கால்ட் எண்டமாலஜி. இந்த இன்செக்ட்னால என்ன எக்கனாமிக் ஜுவாலஜி. எக்கனாமிக் ஜுவாலஜினா ரொம்ப பேர் என்ன நினைப்போம்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் தான் எக்கனாமிக் ஜுவாலஜின்னு இருக்கும், ஹார்ம்ஃபுல் ஆல்சோ. அதாவது மேபி அதை வந்து எக்கனாமியை இன்க்ரீஸும் பண்ணலாம், அது டிக்ரீஸும் பண்ணலாம். இந்த இன்செக்டால ரெண்டுமே இருக்கு, பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு இன்செக்டால. அது எண்டமாலஜி. ஸோ எண்டமாலஜி பொறுத்தளவு நீங்க மோஸ்ட்லி யூஜி இல்ல பிஜில வந்து தனி பேப்பரே கூட சில காலேஜ்ல படிச்சிருக்கலாம் எண்டமாலஜி. சரியா? ரைட். தனியா எம்பி யூஜி எண்டமாலஜி இருக்கு சார், பிஜி எண்டமாலஜி தனியாவே இருக்குது. நிறைய பேர் பிஹெச்டி கூட எண்டமாலஜில பண்ணிருக்கலாம். ரைட். ஸோ ரொம்ப ஈஸியான யூனிட்னு சொன்ன பாத்தீங்களா. இதுல ரெஃபரன்ஸ் புக் பொறுத்தளவு ஸ்ரீவஸ்தவா கொஞ்சம் நல்லா இருக்கும். ராஸ்டர்கி இதுல இருக்குது. நீங்க கண்டிப்பா எண்டமாலஜி படிச்சிருந்தா அந்த ப்ரொஃபசர் வந்து டேபிள்ல அந்த ஸ்ரீவஸ்தவா புக்கை கண்டிப்பா வச்சிருப்பாரு. ஆறுமுகம் பேசிக்கான விஷயங்கள் ஃபுல்லாவே ஆறுமுகம் கொடுத்திருப்பாரு. ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான், முக்கியமான லோக்கல் ஆதார் வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் ஆதார் மிக்ஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் நல்லா இதெல்லாம் நான் படிச்சுட்டேன்னா நீங்க அடுத்த வேற ஏதாவது உங்ககிட்ட இருக்கிறது படிங்க. நான் கொடுத்ததை படிக்காம நீங்களா வேற எதுவும் படிக்கவே தேவையில்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட். கம் டு த பாயிண்ட். ஸோ யூனிட் 2 மெயினா வந்து இதுல யூனிட் 2ல வந்து பேசிக்கான விஷயங்கள் ஃபுல்லாவே முதல்ல நான் தந்திருக்கேன் யூனிட் 2ல. சரியா? ரைட். ஸோ ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் கிளாசிபிகேஷன் சிலபஸ் என்னன்னா ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் இன்செக்ட் அப் டு ஆர்டர் லெவல் வித் எக்ஸாம்பிள், இதுதான் சிலபஸ். அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன், ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்த்ரோபோடா கொடுத்துருக்கேன். வித்தின் பிராக்கெட்ல இன்செக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்செக்டா வந்து ஆர்த்ரோபோடால தான் வரும். உங்களுக்கு தெரியும், ஆர்த்ரோபோடா அப்படின்னு சொன்னா போடா அப்படின்னாவே லெக், ஆர்த்தோனாவே செக்மெண்டட் லெக், த செக்மெண்டட் அனிமல் வித் ஜாயிண்டட் லெக்னு சொல்லுவாங்க இதை வந்து. சரியா? அதுக்காக பேரு அப்படி வந்தது ஆர்த்ரோபோடா அப்படின்னு. ஸோ இட்ஸ் அ கைட்டேனியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன்
இதுதான் லார்ஜஸ்ட் ஃபைலம். இதுதான் சார். நம்ம புரோட்டோசோவால ஆரம்பிச்சு எல்லா ஃபைலம் கார்டைட்டோட லார்ஜஸ்ட் ஃபைலம். அப்ப நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து இங்க அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் அதுதான் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ லெக் ஃபுல்லாவே ஜாயிண்டடா இருக்கக்கூடியதான் அதுக்கு நேமே அந்த மாதிரி வச்சிருக்காங்க. சரியா? ஆர்த்ரோபோடா அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி ஆல் ஆர்த்ரோபோட்ஸ் இட்ஸ் அ பயோலெட்ரிக்கல் சிமிட்ரியா இருக்கும். பாடி வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கா இருக்கும். ஏன்னா வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், ஜென்ரலா எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம் இந்த மாதிரி 3மே வந்து அதுல இருக்கக்கூடியதுதான் அந்த ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? சீலம் வந்து கீமோசீல். உங்களுக்கு தெரியும், கீமோசீல்னா நம்ம வந்து ஓப்பன் டைப் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன். நம்மள மாதிரி வந்து பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. ஸோ ஓப்பன் டைப் தான் இருக்கும். இந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் வந்து ஓப்பன் டைப்பா தான் இருக்கும். ஸோ ஓப்பன் டைப்பா இருக்கும்போது வந்து அந்த பிளட்டை என்ன சொல்றோம்னா கீமோசீல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கூட இந்த கொஸ்டின் கேட்டாங்க. கீமோசீல் அப்படின்னு சொல்றது. நம்ம பிளட்னு சொல்றவா அங்க நம்ம கீமோசீல்னு சொல்றோம் சார். அவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒண்ணும் கிடையாது. சீலம் பாடி வந்து ஏற்கனவே சொல்லிட்டு செக்மெண்டட் தட் இஸ் கால்ட் மெட்டாமெரிசம். செக்மெண்ட்னு சொன்னாவே அதுக்கு பேர் மெட்டாமெரிசம்னு சொல்லுவோம் நம்ம. சரியா? ஸோ நெக்ஸ்ட் டாக்மெண்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சார் வித்தியாசமான ஒரு வேர்டு. அதாவது the segments are that functionally it's a modified. அதாவது ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் லெவல்ல கொஞ்சம் அதுக்கு தக்கன மாடிஃபையா இருக்கும். அதர்வைஸ் சிங்கிள் செக்மெண்ட் இல்லைன்னா மேபி இட்ஸ் குரூப் இன்டு 2 or 3 டிவிஷன். இதான் டெக்மெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2 செக்மெண்ட் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனை செய்யும், 3 செக்மெண்ட் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனை செய்யும். இப்போ ரீப்ரடக்டிவ் சிஸ்டம்னா ஒரு 3 செக்மெண்ட், சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா ஒரு 2 செக்மெண்ட். அதுக்கு ஒரு ரஃபா நான் சொல்றேன். ஸோ இதுக்கு பேர் தான் டெக்மெடைசேஷன் அப்படின்னு சொல்றது. ஜென்ரலா இந்த டிவிஷன் ஆஃப் தட் ஃபங்க்ஷன்ஸ் தட்ஸ் டெக்மெட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆர்த்ரோபோடா பொறுத்தளவு டிஸ்டிங்க்ட் ஹெட் இருக்கும் சார். ஹெட் வந்து நல்லா பக்காவா இருக்கும், உங்களுக்கு தெரியும் ஹெட் பொறுத்தளவு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து கைட்டின்ஸ் சொல்லும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த இடத்துல ஜெனரலி த பாடி வில் பி எக்ஸோஸ்கெலிட்டன். தட்ஸ் அ மேடப் ஆஃப் கைட்டின் அண்ட் ஜாயிண்டட் அப்பண்டேஜ் ஏற்கனவே சொல்லிட்டேன். சிஸ்டம் வந்து ஆர்கன் சிஸ்டம் கிரேடு தான். அப்ப இதுல பக்காவா ஆர்கன் லெவல்ல இருக்கும். சரி, இந்த எக்ஸிபிட் இந்த போடுறீங்களா சார், அவங்கள மீட் பண்ணுங்க. எக்ஸிபிட் தட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்போ ஒவ்வொன்று அதான் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஒவ்வொன்று பக்கா ஆர்கன் இருக்கும், சிஸ்டமும் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அது மாதிரி பாடி வந்து ஹெட், தொராக்ஸ், அப்டாமன் அந்த மாதிரி பக்காவா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு. ரெஸ்பிரேஷன் வந்து இது பாருங்க, மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியல் இருந்தாலும் சிலது அக்வாட்டிக்கா இருக்கும். அப்ப அக்வாட்டிக்கும் போது கில்ஸ் ரெஸ்பிரேஷன் இருக்கும், டெரஸ்ட்ரியல்னா ட்ரக்கியல் ரெஸ்பிரேஷன். இல்ல இதே இது வேற சில இதெல்லாம் இருக்கு, புக்லங் இருக்குது. சரியா? அது பார்த்துக்கோங்க. ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டர். எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து இட்ஸ் a well developed endocrine system. It synthesizes the hormones. எக்ஸ்கிரீட் சிஸ்டம் பொறுத்தளவு இதுல மெயினா வந்து நம்மள மாதிரி கிட்னிலாம் பக்காவா இருக்காது. கொஞ்சம் லோயர் ஆர்த்ரோபோட்ஸ் பொறுத்தளவு கிரீன் கிளாண்ட் இருக்கும். இந்த பிரான் அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் ஹையர் ஆர்த்ரோபோட்ஸ் வந்து மால்பிஜன் டிபியூல்ஸ் ஆர் பிரசன்ட். மால்பிஜன் டிபியூல்ஸ் வந்து அந்த பக்காவா எக்ஸ்கிரீட்டிவ் ஃபங்க்ஷனை செய்யும். சரியா? நம்ம இதுல ஐ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் சார். ஹெட்ல வந்து காம்பவுண்ட் ஐஸ் ஆர் பிரசன்ட். அது என்ன சார் காம்பவுண்ட் ஐ? இப்போ ஒரு ஐலயே சின்ன 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 மைனூட் ஐ இப்படி இருக்கும், நிறைய மைனூட் ஐஸ் இருக்கும். தமிழ் என்ன சொல்லணும்னா கூட்டு கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து என்னன்னா கூட்டு கண்கள். இதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இதோட ஸ்பெஷல் என்னன்னா இந்த ஒவ்வொரு காம்பவுண்ட் ஐ இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒவ்வொரு ஐக்கு பேர், அதாவது காம்பவுண்ட் ஐக்குள்ள சின்ன சின்ன ஐயா இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் ஒமிட்டீரியா ஆர் ஒமிட்டீரியம். ஸோ அப்ப இது என்ன செய்யணும்னா 360 டிகிரி வந்து ஆக்சுவலா வந்து விஷுவல் காம்பவுண்ட் ஐ வந்து ஃபுல்லா நம்ம வந்து ஒன்லி 180 டிகிரி தான் நம்ம பார்க்க முடியும். பின்னாடி என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா 360 டிகிரி இது பார்க்கும். அதான் ஸ்பெஷல் காம்பவுண்ட் ஐ. ஒவ்வொரு உள்ள அந்த ஒமிட்டீரியம் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த ஒவ்வொரு ஒமிட்டீரியமும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டை பார்க்கும். இப்ப நம்ம ஐ எப்படி பைனாகுலர் விஷன். பைனாகுலர் விஷன் நான் ஏதாவது ஒரு பொருளை பார்க்கணும். இப்ப நீங்க செல்ல பாக்குறீங்க, இல்ல டேப்பை பாக்குறீங்கன்னா அதை மட்டும் தான் பார்க்க முடியும். வேற நம்ம திரும்பினா மட்டும் தான் அடுத்த பொருளை பார்க்க முடியும். இது அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஒமிட்டீரியமும் அந்த வேலையை செய்யும். தட் இஸ் கால்ட் காம்பவுண்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மோஸ்ட்லி செக்ஸ் வந்து பக்கா செப்பரேட்டரா இருக்கும். ஞாபகம் வச்சுக்காங்க. மேல் ஃபீமேல் வந்து பக்காவா செக்ஸுவலி டைமார்பிசம் எக்ஸிபிட்டட் டு தட். ஓகே, தட்ல காம்பவுண்ட் ஐஸ் அண்ட் மொசைக் விஷன் சொல்லுவாங்க. இது வந்து மொசைக் விஷன். அது மாதிரி ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ் அந்த மாதிரில இருக்கக்கூடியது.
ஈவன் தட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமும் மோஸ்ட்லி வெல் டெவலப்டா இருக்கும். டைஜஸ்ட் சிஸ்டமும் நல்லா வெல் டெவலப்டா தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. டெவலப்மெண்ட் எப்படி சார் இருக்கும்னு கேட்டா, டைரக்ட் டெவலப்மெண்ட் இருக்கும், இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். அந்த மெட்டமார்போசிஸ் சொல்றோம் பாத்தீங்களா, அது டைரக்டாவும் இருக்கும், சம்டைம் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் பிரான், கிராப், ஆண்ட்ஸ் அண்ட் இன்செக்ட் அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ஸோ தீஸ் ஆர் தி ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஆர்த்ரோபோடா. என்ன சார் நம்ம சிலபஸ்ல இன்செக்டா தான் கொடுத்துருக்கு, நீங்க எதுக்கு ஆர்த்ரோபோடா எல்லாம் சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது. அதுல எல்லாமே இதுல உள்ள வந்துடும். சரி, ஜெனரல் கிளாஸ், ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாசிபிகேஷன். ஏன்னா நம்ம சிலபஸ் உண்டு கிளாசிபிகேஷன்ல. அதுல இன்செக்டா தான், கிளாஸ் இன்செக்டா தான். நீங்க இந்த பேஜ் நம்பர் 2 பார்த்து அப்படியே தலை சுத்திராம. சரியா? பேஜ் நம்பர் 2ல ஆக்சுவலா வந்து the phylum Arthropoda the class into 7 subphylums. பேஜ் நம்பர் 1ல கொடுத்துருங்க. 7 சப்ஃபைலம் கொடுத்துருக்கேன் பாருங்க. 7 சப்ஃபைலம். இதுதான் சார் 1 2 3 4 5 6 7 சப்ஃபைலம். இந்த இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் ஃபைலம் ஆர்த்ரோபோடா 1, சப்ஃபைலம் மொத்தம் 7 சப்ஃபைலம். அதுக்கு அடுத்து கிளாஸ், ஒவ்வொரு சப்ஃபைலத்திலும் பெரிய. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் உள்ளதெல்லாம் பெருசா நான் இதெல்லாம் ஃபுல்லா நான் ரீட் பண்ண டயத்தை வேஸ்ட் பண்ணல. சரியா? ட்ரைப்ளாய்ட்ஸ் மோஸ்ட்லி எக்ஸ்டிங்க்ட், அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ இதுல ஒவ்வொரு கேட்டகரியா அந்த பேஜ் நம்பர் 2ல கொடுத்துருக்கேன் பாருங்க. அதுல அவுட்லைன் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபைலம் ஆர்த்ரோபோடால 7. அதுல ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்னா அதுல ஆர்டர் எல்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் படிக்கணுமா சார்? சும்மா ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க, ரொம்ப போட்டு வேண்டாம். அதுல 5வது கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா? 5வது கிளாஸ் இன்செக்டா. ஓகே, சோ அதுதான் நம்ம சிலபஸ். சோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கிடுவோம் நம்ம. இன்செக்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல இன்செக்டால சப் கிளாஸ் வந்து ஏப்டெரிகோட்டா. நல்லா கவனிங்க. சப் கிளாஸ் வந்து ஏப்டெரி. பேஜ் நம்பர் 2ல பாருங்க சார். பேஜ் நம்பர் 2. சரியா? ஏப்டெரி. அது என்ன சார்? டெரிகோட்டா, ஏப்டெரிகோட்டா, டெரிகோட்டான்னு 2 இருக்கு சார். அப்படின்னா ஏ மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் விங்ஸ், அதான் ஏப்டெரிகோட்டான்னு சொல்லக்கூடியது. சரியா? அப்ப ஏப்டெரிகோட்டால மொத்தம் 4 ஆர்டர் இருக்கு பாத்துக்கோங்க. சார் இன்செக்ட் கிளாஸ் இன்செக்டா தான் நம்ம சிலபஸ். இது அட்லீஸ்ட் அந்த 4 கிளாஸ் சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க. 5வது கிளாஸ் பக்காவா மனப்பாடம் பண்ணி தான் ஆனா வேற வழியே கிடையாது. நான் கேட்பேன், டிஆர்வில கேட்கறானோ இல்லையா, நான் கேட்பேன் பாத்துக்கோங்க. ஆர்டர் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் கேட்பேன், எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு ஆர்டர் கேட்பேன். ஏன்னா நம்ம சிலபஸ்ல அப் டு ஆர்டர். மொத்தம் இதுல வந்து 33 ஆர்டர் இருக்கு பாத்துக்கோங்க. 33 ஆர்டர்ஸ். ஓகே, அதுல ஏ டெரிகோட்டால வந்து 4 ஆர்டர் தான். ஏ டெரிகோட்டா. சரியா? இதுல கிளாஸ், சப் கிளாஸ், எக்ஸாம்பிள். இந்த 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 நான் கொடுத்த டிஸ்பிளேல ஆர்டர் பத்தி நம்ம ஏதாவது சொல்லல. சரியா? கிளாஸ், சப் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. சப் கிளாஸ். சரி, சப் கிளாஸ்ல ஏ டெரிகோட்டால ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து அது ஃபர்ஸ்ட். அடுத்த சப் கிளாஸ் வந்து டெரிகோட்டா 2. அதுல டிவிஷன் பாருங்க, எக்ஸோ டெரிகோட்டா, எண்டோ டெரிகோட்டான்னு 2ஆ பிரிக்கிறாங்க. உள்ளயா வெளியா அந்த மாதிரி. சரி, எக்ஸோ டெரிகோட்டா எண்டோ. இதுல 5வது ஆர்டர்ல இருந்து 22 ஆர்டர் வரைக்கும் இருக்கு பாத்துக்கோங்க. எக்ஸோ டெரிகோட்டா, எண்டோ டெரிகோட்டான்னு சொல்றது. அந்த எண்டோ டெரிகோட்டால 23 to 33 ஆர்டர். டைட்டில் மட்டும் தான், டைட்டில் மட்டும் பாருங்க போதும், வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். சரி, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அந்த செகண்ட் பேஜ்ல உள்ளது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இப்பதான் மெயினுக்கு போறோம். இதுல ஃபர்ஸ்ட் திரும்ப முதல்ல இருந்துதான். ஃபர்ஸ்ட் பாருங்க, சப்ஃபைலம். மொத்தம் 7 சப்ஃபைலம் பார்க்க போறோம். இந்த இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, 7 சப்ஃபைலம். அந்த 7 சப்ஃபைலத்துல ஏதாவது நம்ம இன்வெர்டிபிரேட்டா ஃபர்ஸ்ட் யூனிட்டோட கொஞ்சம் ஏதாவது கார்லேட் ஆனா அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. மத்தெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் சப்ஃபைலம் பெரிபேட்டஸ் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லயே வரும். பெரிபேட்டஸ் கனெக்டிவ் லிங்க் பிட்வீன் அனலிடா அண்ட் ஆர்த்ரோபோடா. இது கூட டிஆர்பில கேட்டிருக்காங்க, யூஜில கேட்டிருக்காங்க. சரியா? சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ஏதாவது கார்லேட் ஆனா அதை மட்டும் பாத்துக்கிடுவோம். அடுத்த செகண்ட் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் சும்மா ஒரு நான் ஒண்ணுன்னா இப்படி ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல சார். இது நமக்கு சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க. அடுத்த டெரிகேட்டான்னு சொல்லக்கூடியது இது 2வது சப்ஃபைலம். 3வது வந்து பெண்டாஸ்மிடியான்னு சொல்லி இது வெர்மி ஃபார்ம்டு விட்டது. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. 4வது வந்து இதுலயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 4வது அதாவது ட்ரைப்ளோமோரான்னு சொல்லக்கூடியது, இது ட்ரைப்ளோட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. சரியா? இதுல டிஸ்பிளேல ரொம்ப அது ஆர்டர் எல்லாம் கொடுக்கல. சப் கிளாஸ், கிளாஸ், சப் கிளாஸோட சப் ஃபைலத்துல சொல்லியிருக்காங்க.
சப் கிளாஸ்ல ரொம்ப இதாக கொடுக்கல. பட் இதெல்லாம் வந்து பாருங்க ட்ரைப்ளோட்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸ்டிங்க்ட். ட்ரைப்ளோட்ஸ்லாம் எக்ஸ்டிங்க்ட் இப்போ அழிஞ்சிருச்சு அவ்வளோ எல்லாமே. மெரைன் அண்ட் பாட்டம் டோலராக இருக்குன்னு சொல்றாங்க. சரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதோட ஸ்பெஷல் என்னன்னா இந்த இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் பிரிமிட்டிவ் ஆர்த்ரோபோட்ஸ் கேட்கலாம் கொஸ்டின். சரியா? இந்த இந்த எக்ஸ்டிங்க்ட் கொடுத்துருக்கு பாத்தீங்களா? அப்ப இதான் முதல்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மோஸ்ட் பிரிமிட்டிவ் ஆர்த்ரோபோட்ஸ். அப்ப இதுக்கு அடுத்து தான் வரக்கூடிய இந்த சப் கிளாஸ் தான் பக்காவா அடுத்தடுத்து டெவலப் ஆகுது. ஆக்சுவலி தட் எவல்யூஷனரி பார்த்தா இந்த நாலுமே வந்து பெருசா அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா கிடையாது. சப் ஃபைலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இதுல சப் ஃபைலம் அடுத்தது சிலியோசரா எக்ஸாம்பிள்ஸ் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம் இந்த இங்க சொல்லியிருக்காங்கல்ல. இதான் வந்து 5வது வரும். 5 எஸ் இதான் 5 5th ஒன். அதுல கிளாஸ் தான் 2 சொன்னோம் பாத்தீங்களா? இந்த இந்த 2 கிளாஸ் மிரோஸ்டோமான்னு சொல்றது. அதுல மிரோஸ்டோம்ல ஆர்டர் அதுக்கு சப் கிளாஸ் போயிட்டாங்க. சரியா? ஆர்டர் பேஜ் நம்பர் 4ல இருக்கு பாத்துக்கோங்க. அதுல கிளாஸ் அராக்னிடேன்னு சொல்றது 9 ஆர்டர் இருக்கும். இந்த பாத்தீங்களா? இதுல எத்தனை ஆர்டர்னா 9 ஆர்டர் இருக்கும். அதுதான் பேஜ் நம்பர் 4ல அந்த ஆர்டர். அதெல்லாம் சும்மா உட ரீட் பண்ணுங்க. ஆர்டர் 1 ஆர்டர் 5ஆம் பக்கம் ஒரு ஆல்மோஸ்ட் 6th பேஜ் வரைக்கும் இருப்பாங்க. நீங்க இது ஒண்ணும் வேணாம். ஆர்டர் பேர் சும்மா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பாருங்க. சரியா? அடுத்த சப் ஃபைலம் 6 இது 6வது சப் ஃபைலம். ஓகே. பென்கோட்டோனியன் சொல்லக்கூடியது. இதுக்கு சும்மா ஒரு ரீட் பண்ணி எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. 7வது மேண்டிபுலேரியா 7th ஒன் திஸ் ஒன். ஓகே. ஸோ இது 7வது சப் ஃபைலம். இதோட கேரக்டர்ஸ் மோஸ்ட்லி இட் பியரிங் த அனிமல் த பிரான் கிராப் இன்செக்ட் இதுல தான் சார் வரும். இந்த சப் ஃபைலத்துல தான் வரும். ஞாபகம் இன்செக்டா மில்லிபோட் சென்டிபீட்ஸ் அதெல்லாம் இதுல தான் வரும். சரியா? சப் ஃபைலம் கிளாஸ் வந்து இதுல 3rd கிளாஸ் நம்ம இந்த கிரஸ்டேஷியன்ஸ் பாத்தீங்களா? இது சும்மா லாஸ்ட் பாத்துக்கோங்க. அதுல சப் கிளாஸ் பிராங்கியோபோடா. இதுல நிறைய இந்த கிரஸ்டேஷியன் தான் இருக்கு பாருங்க. கிரஸ்டேஷியா இதுல ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அதெல்லாம் கிரஸ்டேஷியன். சரியா? ரைட். அடுத்தது வந்து பிராங்கியோபோடா. இதுல 4 ஆர்டர் மோஸ்ட்லி ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கக்கூடியது பிராங்கியோஸ்போடா. இதுல ஒரு 4 ஆர்டர் பேஜ் நம்பர் 7ல இருக்கும் பாருங்க. ஒரு 4 ஆர்டர்ஸ் இருக்கும். அடுத்த சப் கிளாஸ் ஆஸ்ட்ரோகாடா ஸ்மால் கிரஸ்டேஷியன்ஸ் போத் ஃப்ரெஷ் வாட்டர் அஸ் வெல் அஸ் சீ வாட்டர்ல இருக்கும். பேஜ் நம்பர் 7ல இருக்கும் பாத்துங்க. சரி ஜூ பிளாங்டான் அதெல்லாம் சொல்லுவோம்ல. அடுத்த சப் கிளாஸ் வந்து கோபிபோட்ஸ். சரியா? கோபிபோட்ஸ்ல இதுவும் அந்த எக்ஸாம்பிள்ஸ் சில எக்ஸாம்பிள்ஸ் இது பாராசிட்டிக் கிரஸ்டேஷன்ல போத் சீ வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் ரெண்டுலயுமே இருக்கக்கூடியதுதான். அடுத்தது பிராங்கியோனியன் சொல்லக்கூடியது எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க. அடுத்த சப் கிளாஸ் சிரிபேடா. இது 5 ஆர்டர்ஸ் தான் பிரசன்ட். 5 ஆர்டர் இருக்குது. சரியா? 5 ஆர்டர்ஸ். சும்மா ஜஸ்ட் இதெல்லாம் ரீட் பண்ணி விடுங்க. 5 ஆர்டர் உடையது. அடுத்த சப் கிளாஸ் வந்து மேலகோஸ்டிகான்னு சொல்லக்கூடிய பேஜ் நம்பர் 8 இருக்குல்ல. இதுல 6 ஆர்டர் இருக்கு. இதுல தான் மோஸ்ட்லி லார்ஜ் கிரஸ்டேஷன் ஃபுல்லா இதுல தான் வரும் சார். லார்ஜ் கிரஸ்டேஷன்ஸ் ஃபுல்லாவே மொத்தம் 6 ஆர்டர் பேஜ் நம்பர் 9ல இருக்கும் பாருங்க. ஆர்டர் பேரு சும்மா கேரக்டர் எக்ஸாம் மட்டும் உடனே ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா? அடுத்தது வந்து டெக்கோபோடா அப்படின்னு டைப்ளோ இதுல மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். டெக்கோபோடா ரைட் போட்ட இதுல இல்ல, இந்த டிஸ்பிளேல இல்ல. இந்த ஆர்டர் அது ஆர்டரோட முடியுது. அடுத்த சப் ஆர்டர் அதுல நிறைய சப் ஆர்டர் வேற கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 9. அதெல்லாம் நீங்க சும்மா லைட்டா பாத்துக்கோங்க. அடுத்த 7th சப் கிளாஸ் தான் நம்ம சப்ளோகேரிடியான்னு சொல்லக்கூடியது. இது வந்து பாட்டம் டோலர் கிரஸ்டேஷன் தான். அடுத்தது 8 சப் கிளாஸ் இதெல்லாமே சப் கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைஸ்டோபோடான்னு சொல்றது எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அடுத்தது கிளாஸ் மைரியோபோடா. இது அடுத்த கிளாஸ். சரியா? கிளாஸ்ல உள்ள கிரஸ்டேஷன் சொல்ற மாதிரி இது இருந்தது. ஸோ இதுல வந்து மோஸ்ட்லி ஆர்த்ரோபோட் ஏர் பிரீத்திங் ஆர்த்ரோபோட் இருக்கும். இதுல சப் கிளாஸ் ஃபுல்லா பேஜ் நம்பர் 10ல கொடுத்துருக்கோம். சும்மா இதெல்லாம் இதுல மில்லிபீட் சென்டிபீட்ஸ்ல அது எல்லாமே வரும். ரைட்டா? அடுத்தது 11th பேஜ் நம்பர் 11க்கு வாங்க. இதுதான் as per our syllabus. That is called insecta. இதுதான் நம்ம சிலபஸ். இப்போ எதுக்கு சார் இவ்வளவு இது நீங்க படிக்கணுமா சார் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் 10 பேஜஸ் கொடுத்துருக்கேன். ஒரு 9 பேஜ்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஒரு 2 பேஜ். இந்த 9 பேஜ் படிக்கணுமா சார்? எனக்கு நான் கொடுக்காம கூட விட்டுருக்கலாம். எனக்கு ஒரு 10 பக்கம் ஜெராக்ஸ் மிச்சம் தான். சரியா? ஏன் கொடுத்துருக்கேன்னா சும்மா டைரக்டா இன்செக்டா அப்படி போறதை விட ஒரு ஆர்த்ரோபோடன்னு என்ன, அதுல என்னென்ன கிளாஸ் இருக்கு, என்ன சப் கிளாஸ், என்ன ஆர்டர்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்செக்டா போனா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நான் ஒரு 10 பேஜஸ் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? நீங்க அது சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுங்க. இதை மட்டும் இன்செக்டா மட்டும் ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். இதுதான் சிலபஸ் இன்செக்டா. சரியா?
ஸோ அப்போ இதில் உள்ள விஷயங்கள் ஃபுல்லாக நீங்கள் என்ன இன்செக்டா, கிளாஸ் இன்செக்டா, யூ நோ வெரி வெல், இட்ஸ் அ டெரஸ்ட்ரியல் அண்ட் ரேர்லி இட்ஸ் அக்வாட்டிக். டெரஸ்ட்ரியலும் இருக்கும், அக்வாட்டிக்லையும் இருக்குது. சரியா? ஸோ பாடி ஏற்கனவே சொன்னதுதான். மேக்ஸிமம் இதோட கேரக்டர் முதல்ல சொன்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் எப்படின்னா ஜென்ரலா ஆர்த்ரோபோடுக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர். நல்லா கவனிங்க. அப்ப முதல்ல நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொன்ன பார்த்தீங்களா, அது ஃபுல்லா ஆர்த்ரோபோடாக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர். இன்செக்டாக்குள்ள கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் பேஜ் நம்பர் 11. இதுதான் அஸ் பர் சிலபஸ். அஸ் பர் நியூ சிலபஸ் இதுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்செக்டாவுடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் கிளாசிபிகேஷன்ல தான் கேட்டிருப்பாங்க. ஆர்த்ரோபோட கேட்கல சிலபஸ்ல. இருந்தாலும் நம்ம அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இங்க உள்ள வரோம். சரியா? அப்ப இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர், ஒரு ஹெட் வந்து த்ரீ டிஸ்டிங்க்ட் ரீஜன், ஹெட், நாட் ஹெட், பாடி. ஹெட் ரீஜன், thorax ரீஜன், அப்டாமினல் ரீஜன் இருக்கும். சரியா? ஸோ த 6 ஃபியூஸ்டு செக்மெண்ட்ஸ், மோஸ்ட்லி த ஹெட் வந்து அந்த மாதிரி தான் இருக்குமா, நல்லா ஃபியூஸ்டு செக்மெண்ட்ஸா இருக்கும்னு சொல்றாங்க ஹெட் வந்து. சரியா? இதுல அது மாதிரி ஐ ஏற்கனவே சொல்லிட்டேன், காம்பவுண்ட் ஐ, எ பேர் ஆஃப் ஆண்டனா அண்ட் மவுத் பார்ட்ஸ் வந்து எல்லா டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸும் இன்செக்ட்ல இருக்கும் சார். ஏன்னா இது மோட் ஆஃப் ஃபீடிங் பொறுத்தளவு அதோட மவுத் பார்ட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். மவுத் பார்ட்ஸ் பொறுத்தளவு வந்து சிவிங்கா, பைட்டிங்கா, பியர்சிங்கா, சக்கிங்கா, ஸ்பாஞ்சனிங்கா, சைஃபனிங்கா. இது ஆக்சுவலா வந்து யூஜி சிலபஸ்ல டைப்ஸ் ஆஃப் மவுத் பார்ட்ஸே ஒரு டாபிக் இருந்தது. இப்ப அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம். சரியா? ரைட். ஸோ தோராக்ஸ் பொறுத்தளவு மோஸ்ட்லி 3 ஃப்ரீ செக்மெண்ட்ஸ் இருக்கும். எ பேர் ஆஃப் லெக், அது மாதிரி 2 பேர்ஸ் ஆஃப் விங்ஸ் இருக்கும். அங்க லெக் வந்து ரெண்டு முன்னாடி 4 லிம்ப் அண்ட் கைண்ட் லிம்ப் அப்படின்னு சொல்லுவோம். 4 லிம்ப் அண்ட் கைண்ட் லிம்ப். இங்க விங்ஸ் வந்து மொத்தம் 2 பேர்ஸ் இருக்கும். 2 ஜோடி விங்ஸ் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்டாமன் மோஸ்ட்லி 7 to 11 தான் சார் இருக்கும் செக்மெண்ட்ஸ். தட்ஸ் அப்பண்டேஜஸ் சொல்லுவாங்க. நீங்க எந்த ஒரு இன்செக்ட் எடுத்தாலும் அது 7 to 11 முடிஞ்சிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி லிவர் இருக்கோ அதே மாதிரி அதுக்கு சலைவரி கிளான்ஸ் வந்து லிவர்லாம் கிடையாது, சலைவரி கிளான்ஸ் இருக்கும். யூஸ்வலி இட்ஸ் பிரசன்ட் இன் தட். ஓகே. ஹார்ட் வந்து டியூப்லார் டைப். உங்களுக்கு இந்த காக்ரோச்லேயே 11th இருக்கு. காக்ரோச்லேயே டியூப்லார் டைப் ஆஃப் ஹார்ட்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் 13 சேம்பர்ஸ். டிஎன்பிசி குரூப் 4 கேட்டாங்க. 13 அறைகளை கொண்ட 13 இதயங்களை கொண்ட விலங்கினம் எது? காக்ரோச். ஆன்சர். சரியா? ஆக்சுவலா 13 இதயங்கள் இருக்காது, சேம்பர்ஸ் தான் இருக்கும், அறைகள் தான் இருக்கும். டியூப்லார் ஹார்ட் மோஸ்ட்லி இன்செக்ட் எவ்ரிதிங் சார் டியூப்லார் ஹார்ட் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஸ்பிரேஷன் வந்து ட்ரக்கியா. சார் எஸ் சார் 8 சேம்பர்ஸ் கொடுத்திருக்கு சார். 8 சேம்பர்ஸா? 8 இல்ல நான் ஜெனரலா மிஸ், அது நான் காக்ரோச்சுக்கு சொல்றேன் மிஸ். அது இது ஜெனரலா சொல்றது. இது வந்து இங்க 8 சேம்பர்ஸ், நான் காக்ரோச்சுக்கு 13 சேம்பர்னு சொல்லியிருக்கேன். இன்செக்ட் ஆனா காக்ரோச் மட்டும் தான் இருக்கா? நிறைய இருக்குல்ல. சொல்ற மீனிங் புரியுதா புரியலையா? அது ஓகே. இது வந்து நான் வந்து 11th புக்ல இந்த காக்ரோச்ல அப்படி இருக்குது. அது காக்ரோச்னு கேட்டா 13 சேம்பர். ஜெனரலா அந்த அவங்க வந்து இட்ஸ் டிவைடட் இன்டு தி 8 சேம்பர்ஸ். எல்லாத்துலயும் ஒரு 8 சேம்பர் சிச்சுவேட் இன் தட் அப்டாமன் சொல்றோம். அது ஹார்ட் வந்து டியூப்லார்ல ஒவ்வொரு இதை பொறுத்தளவு அந்த சேம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி ட்ரக்கியா, ட்ரக்கியல் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். ட்ரக்கியல்னாவே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதையும் காக்ரோச்ல நீங்க நல்லாவே பார்க்கலாம். இதான் காக்ரோச் அப்டாமன் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் தான் இருக்கும். இந்த செக்மெண்ட்ஸ்ல ஃபுல்லா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். நீங்க பார்த்தா தெரியும். சரியா? இந்த மாதிரி ஹோல்ஸ், இந்த ஹோல்ஸ் தட் இஸ் அது ஸ்பைரக்கிள்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து ஹோல்ஸ் ஸ்பைரக்கிள். இது வந்து என்ன சொன்னா இப்படி பிரான்ச்சஸா உள்ள பிரான்ச்சஸா போகும். தட் இஸ் வி ஆர் கட்ஸ் ட்ரக்கியா. அதான் ட்ரக்கியல் ரெஸ்பிரேஷன். நம்ம லங்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. சரியா? அதே மாதிரி எக்ஸ்கிரீஷன் பொறுத்தளவு மல்பிஜன் டியூபியூல் தான் சார். இங்க கிரீன் கிளான்லாம் கிடையாது சார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நான் ஜென்ரலா ஆர்த்ரோபோடல சொன்னேன். சரி, இது இன்செக்டா பொறுத்தளவு மல்பிஜன் டியூபியூல்ஸ் இஸ் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். ஞாபகம். எக்ஸ்கிரீஷன் அதுதான். செக்ஸ் வந்து பக்காவா செப்பரேட்டடா இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் அந்த மாதிரி. டெவலப்மெண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்ட் அண்ட் மோஸ்ட்லி டைரக்டா தான் சார் இருக்கும். சாரி டைரக்டா இருக்கும். சிலது வந்து இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். அதாவது மெட்டமார்போசிஸ். அது என்ன சார் மெட்டமார்போசிஸ்னா? எக், லார்வா, பீப்பா அண்ட் அடல்ட். இதை கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் நார்மலா உள்ள விஷயங்கள் இது வந்து. ரைட். ஸோ இப்போ ஒரு இன்செக்டாவுடைய ஒரு ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் நான் சொன்னேன். ஒரு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது இன்செக்டால அப்படின்னா. ரைட். இதுல ஆர்டர், இதுல என்னுடைய ரோல் ஒன்றும் கிடையாது சார். எப்படி படிக்கணும் நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. சப் கிளாஸ்
நான் ஏற்கனவே சொன்னேன், 2 தான் பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து ஏடெரிகோட்டா. ஏடெரிகோட்டா விங்லெஸ் இன்செக்ட். சரியா? அப்ப ஒரு பிரிமிட்டிவ்ல விங்லெஸ் இன்செக்ட்ல இருந்து தான் விங்டு இன்செக்ட் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. மீனிங் புரியுதா? இதே இது நாங்க ஃபர்ஸ்ட் யூனிட் நடத்தும்போது ஃப்ளைட் பேர்ட் எஸ், அதாவது ஃப்ளையிங் பேர்ட்ஸ்ல இருந்து தான் ஃப்ளைட்லெஸ் பேர்டே வந்தது அப்படின்னு நான் சொன்னேன். இங்க வந்து அப்படி கிடையாது. விங்லெஸ் இன்செக்ட்ல இருந்தா ஒரு விங்டு ஃபீச்சர் ஆஃப்டர் த எவல்யூஷன்ல விங்டு இன்செக்ட் வந்தது. அதான் ஏடெரிகோட்டா. ஸோ மோஸ்ட்லி மெட்டமார்போசிஸ் வந்து கண்டிப்பா அது வந்து இருக்காது. அது என்ன சார் அப்படி நீங்க இந்த விங்லெஸ் இன்செக்ட்லாம் பாருங்க, அப்படியே வந்து அதோட யங் ஒன்ஸும் அடல்ட் மாதிரியே இருக்கும். அதை மெட்டமார்போசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து சரியா? ரைட். இது ஆர்டர் பாருங்க சார். கொஞ்சம் ஆர்டர் மட்டும் மனப்பான் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வேற வழியே இல்லை. திரும்ப 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 எழுதி பாருங்க. ஒண்ணும் கிடையாது. டைட்டில், ஆர்டரோட டைட்டில், எக்ஸாம்பிள். அந்த ஆர்டர்ல ஏதாவது பெக்கூலியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தா, ஏதாவது ஒரு பெக்கூலியரா ஒரு ஃபீச்சர் இருக்கு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். பயப்படாதீங்க. இது ஒண்ணுதான் இந்த யூனிட்லயே, இது ஒண்ணுதான் கொஞ்சம் கஷ்டம். வேற எதுவுமே கஷ்டம் கிடையாது. ஓகேவா? ரைட். ஸோ மோஸ்ட்லி இது வந்து சாஃப்ட் பாடி இன்செக்ட்ஸ் ஃபுல்லாவே இருக்கக்கூடியது. ஐஸ் ஆர் ஆப்சன்ட், பைட்டிங். ஒன்னொன்னா நான் இப்ப ரீட் பண்றேன் சார். நீங்க ரீட் பண்ண பாருங்க. மவுத் பார்ட்ஸ் ஆர் பைட்டிங் டைப், த அப்டாமன்ஸ் ஆர் 12 செக்மெண்ட்ஸ். இது நீங்க ரீட் பண்ணாலே புரியும். நான் ஒன்னொன்னா ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. இருந்தாலும் சில முக்கியமான கேரக்டர் மட்டும் நான் சொல்றேன். ட்ரக்கியா, ட்ரைஸ் ஆப்சன்ட். எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தாரு டைசனோரான்னு சொல்லக்கூடியது. டைசனோரானா இட் இஸ் மோஸ்ட்லி இட்ஸ் அ பிரிமிட்டிவ் இன்செக்ட். இது வந்து ரொம்ப பிரிமிட்டிவ் இன்செக்ட்னு சொல்லுவாங்க. டைசனோரானா இது ரொம்ப ஃபெமிலியர் சார் நம்மளுக்கு. டைசனோரா வந்து ரொம்ப ஃபெமிலியர் இந்த இன்செக்ட். ஏன் எப்படி சார் சொல்ல வரீங்கன்னா, இது நம்ம வீட்லயே நீங்க நிறைய இடத்துல இதை நீங்க பார்த்திருப்பீங்க. டைசனோரா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இடத்துல நம்ம இதை பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? சில்வர் ஃபிஷ் சார். சில்வர் ஃபிஷ் சில்வர் ஃபிஷ் சிம்பிளா சொன்னா நம்ம சில்வர் ஃபிஷ். ஸோ சில்வர் ஃபிஷ் வந்து இந்த நம்ம ரேக் இல்லைன்னா ஏதாவது நம்ம யூஸ் பண்ணாத புக்ஸ், பர்டிகுலரா சூர்யா கோச்சிங் சென்டர் மெட்டீரியல் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பேர் அதை சரியா யூஸ் பண்றது இல்லைல்ல, அப்படித்தானே? இப்போ யூஸ் பண்ணா கண்டிப்பா அதுல கூட தேடி பாருங்க. நம்ம மெட்டீரியல் வந்து எடுத்து அடிக்கடி எடுத்துட்டே இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுக்கலன்னா என்ன ஆகும்? அதே வந்து அப்படியே லெபிஸ்மா, தட் இஸ் கால் லெபிஸ்மான்னு சொல்லுவாங்க. சரியா? லெபிஸ்மா நிறைய இருக்கும். தேடி பாருங்க லெபிஸ்மா எல்லாம். ஓகே. சில்வர் ஃபிஷ் பார்க்கறதுக்கு சில்வர் மாதிரி இருக்கும். இந்த காலண்டருக்கு பின்னாடி இல்ல ரொம்ப பழைய புக் அப்படியே நம்ம அடுக்கி வச்சிருந்தாங்க ஃபுல்லா பார்க்கலாம். இதுல விங்லெஸ் இன்செக்ட், பிரிமிட்டிவ் இன்செக்ட், லெபிஸ்மான்னு சொல்லக்கூடியது. சரியா? ரைட். ஸோ அது மாதிரி இந்த செக்மெண்ட்ஸ் மெட்டமார்ஸ் ரொம்ப பிரிமிட்டிவ்ஸ் அதாவது பிரிமிட்டிவ் மெட்டமார்போசிஸ் தான் இருக்கும். சில்வர் கலர் இருக்கும். இப்போ சில்வர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆர்டர் ஏப்டிரா சொல்லக்கூடியது பிளைண்ட் இன்செக்ட்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஆர்டர் வந்து ஏப்டிரா. சரியா? மெனி செக்மெண்ட்ஸ், பைட்டிங் டைப், மோஸ்ட் மெட்டமார்போசிஸ் ஆப்ஷன். எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அடுத்தது கோலம்பலான்னு சொல்லக்கூடியது இட்ஸ் அ மைனூட் இன்செக்ட். கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. அப்படியே ஆஸ் பர் எவல்யூஷன் படி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இது வந்துட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாவும். சரியா? ரைட். ஸோ இது வந்து ரொம்ப 6 செக்மெண்டட் பைட்டிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ். இதுல ஸ்னோ ஃபிளை, ஸ்ப்ரிங் டெயில்ஸ் ஃபிளை அதெல்லாம் வருமா. அடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் சார். இதெல்லாம் ஏடெரிகோட்டா. நல்லா கவனிங்க. இவ்வளவு நேரம் சொன்னது ஏடெரிகோட்டா. அது ஃபுல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்செக்ட்டுக்கு விங்ஸே இருக்காது. அடுத்து டெரிகோட்டா அப்படின்னா விங்கடு இன்செக்ட்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் இனிமே வரக்கூடியதுக்கெல்லாம் விங்ஸ் இருக்கும், இறகுகள் இருக்கும். சரியா? ஸோ அப்பண்டேஜஸ். மெட்டமார்போசிஸ் வந்து சிம்பிளாவோ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். இதை 2 டிவிஷனா பிரிக்கிறோம் சார். எது? ஏப்டெரிகோட்டாவை 2 டிவிஷனா பிரிக்கிறோம். அந்த விங்கடு வந்து அதான் எக்ஸோடெரிகோட்டா, எண்டோடெரிகோட்டா அப்படின்னு 2 கேட்டகரியா பிரிக்கிறோம். எக்ஸோ அண்ட் எண்டோ அப்படின்னா 2 கேட்டகரியா இதுல நம்ம இதை பிரிக்கிறோம். ஓகே. எக்ஸோடெரிகோட்டா டிவிஷன். அப்ப இந்த மெட்டமார்போசிஸ் பிரிமிட்டிவ் சிம்பிள் மோஸ்ட்லி இந்த யங் ஸ்டேஜ் ஆஃப் வந்து நிம்ஃப்னு சொல்லுவோம். இதோட யங் ஸ்டேஜ் நிம்ஃப். அதாவது ஏற்கனவே சொல்லிட்டேன், மெட்டமார்போசிஸ்னா லார்வா, சாரி எக்கு, லார்வா, பீப்பல் ஸ்டேஜ் அண்ட் அடல்ட் ஸ்டேஜ். இதுதான் கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ். இது எப்படின்னா எக்கு, நிம்ஃப், அடல்ட். ஆல்மோஸ்ட் இந்த அடல்ட்டும் இந்த நிம்ஃபும் வந்து எப்படின்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் ரிசம்பிளன்ஸா இருக்கும். திஸ் இஸ் a young stage of adult ன்னு சொல்லுவாங்க. நிம்ஃப் யங் ஸ்டேஜ் ஆஃப் அடல்ட். சரியா? இது வந்து எக்ஸோடெரிகோட்டா இருக்கு. இதுல ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் 5வது ஆர்டர் வந்து ஆர்த்தோப்டெரா. ஆர்த்தோப்டெரா இன்செக்ட் மோஸ்ட்லி இட்ஸ் மெம்பரைனஸ் விங்ஸ்னா பக்காவா விங்ஸ். இந்த இப்ப பீட்டில் எல்லாம் இருக்குல்ல, வண்டுகள்லாம் விங்ஸ் இருக்குல்ல, ஹார்டா அப்படிலாம் இருக்காது. பாருங்க எவல்யூஷன் படி பாருங்க, கிராஜுவலா தான் ஒவ்வொரு பார்ட்டா வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு.
சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் மெம்பரைனஸ்டு விங் தான் வந்திருக்கு. பர்டிகுலரா 4 விங் கூட கிடையாது, கைன் விங்ஸ். இல்ல பைட்டிங், சிவிங்டிங், காம்பவுண்ட் ஐஸ் அதெல்லாம் இருந்திருக்கு. மெட்டமார்போசிஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளா இருந்திருக்கு. லோகஸ்ட், கிராஸ் காப்பர், கிரிக்கெட் அது ஃபுல்லா இந்த கேட்டகரியில வரும். இது ஆர்த்தோப்டீரால வரக்கூடியது. சரியா? ஆர்டர். அடுத்தது கிரிலோபிளேண்டர்னு சொல்லக்கூடியது. இது ஸ்மால் இன்செக்ட், விங்ஸ் இதுல கிடையாது. சில இதுல எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கு. மெட்டமார்போசிஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும். அது 7வது ஆர்டர் வந்து பிளாட்டீரியா, பேஜ் நம்பர் 12 சார். பிளாட்டீரியான்னு சொல்லக்கூடியது. ஸோ இது சைஸ், இந்த விங்ஸ் அதெல்லாம் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல நீங்க பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. 8 வந்து பாஸ்மியா, இந்த லீஃப் ஸ்டிக் இன்செக்ட், நீங்க கண்டிப்பா இதை பார்த்துருப்பீங்க. அங்கங்க நம்ம செடி கொடிகள்ல, மரங்கள்ல ஸ்டிக் மாதிரியே இருக்கும். பாஸ்டிமா இந்த ஆர்டர்ல வரக்கூடிய ஸ்டிக் லீஃப், இல்ல லீஃப் மாதிரியே இருக்கும். இட்ஸ் மிமிக்ரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன? மிமிக்ரி. அந்த ஒரு ஒரு பேர்டு வந்து அந்த காஞ்ச மரத்துல இந்த ஸ்டிக் இன்செக்ட் இருக்குன்னு வச்சோங்களேன், அது ஏதோ ஒரு மரோடைய சின்ன கிளை அப்படின்னு நினைச்சிடும். லுக் லைக் அதே மாதிரி தான் இருக்கும். சரியா? ஈவன் த லீஃப், ஒரு லீஃப் மாதிரியே இருக்கும் பாக்குறது. நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இதுதான் மிமிக்ரின்னு சொல்லுவாங்க. இது நம்ம 6th யூனிட்ல படிப்போம் சார். நம்ம 6th சொல்லக்கூடாது. இந்த புது யூனிட், புது சிலபஸ்ல வந்து பிசியாலஜி யூனிட், பிசியாலஜின்னு வரும் பாத்தீங்களா? பிசியாலஜில இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மிமிக்ரின்னு ஒரு டைட்டில், கலரேஷன் அண்ட் மிமிக்ரின்னு ஒரு டைட்டில் புது சிலபஸ் இருக்குது. அப்ப நம்ம அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? ரைட். இதுல பைட்டிங் டைப், இதுல எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அடுத்த ஆர்டர் 9, இட்ஸ் மேண்ட்ரிடியான்னு சொல்லக்கூடியது. இது பைட்டிங் எக்ஸாம்பிள்ஸ்லாம். இந்த இது மேண்ட்ரினா இந்த பிரேயிங் மேண்டஸ், இது நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த இப்படி 2 4 லெக் அப்படி முன்னாடி எடுத்துட்டு சாமி கும்பிடுற மாதிரியே இருக்கும். மேண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, பிரேயிங் மேண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இதை வந்து. சரியா? பார்த்திருப்பீங்க. இதுவும் நீங்க கண்டிப்பா அங்கங்க பார்த்திருப்பீங்க. அடுத்த ஆர்டர் வந்து டெர்மாப்டீரான்னு சொல்லக்கூடியது. இது இன்செக்ட் ரொம்ப ஓரளவு ஸ்மால் சைஸ் இருக்கும். இது பைட்டிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ்ல உள்ள இது. சரி, எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்க பார்த்துக்கோங்க சார். அடுத்த 11th ஒன் டைப்ளோங்கோட்ஸான்னு சொல்றது. இது வெரி ஸ்மால் இன்செக்ட். இதுவும் பைட்டிங், அன்செக்மெண்டட் சிறையெல்லாம் இருக்குமா. 12th பிளாக்கோப்டீரான்னு சொல்லக்கூடியது. இது பேர்ஸ் ஆஃப் லாங், கொஞ்சம் லாங் எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் சும்மா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ரீட் பண்ணி விடுங்க. ஹெமி மெட்டபாலஸ், அதான் இந்த ஹெமி மெட்டபாலஸ்னா சிம்பிளா விட அடுத்த கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். சரியா? இந்த லார்வா வந்து நியாடுன்னு சொல்லுவோம், கேட்க வாய்ப்பு இருக்கு. இது நிம்ஃபு. சரியா? இதுக்கு பேரு நியாட்ஸ். இதெல்லாம் கேட்கலாம். நிம்ஃபு கேட்கலாம், நியாட்ஸ் கேட்கலாம். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அப்ப எந்த ஆர்டர்ல இந்த நியாட்ஸ் வரும், எந்த ஆர்டர்ல நிம்ஃபு வருதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? இது மோஸ்ட்லி இது வந்து என்னன்னா அக்வாட்டிக்கா இருக்கும் சார். மோஸ்ட்லி இது வந்து எப்படி இருக்கும்னா அக்வாட்டிக்கா இருக்கும். இந்த நியாட்ஸ் சொல்லக்கூடியது. அந்த ஸ்டோன் ஃபிளை, சால்மன் ஃபிளை, அது எல்லாமே இந்த 12th ஆர்டர்ல வரக்கூடியது. அடுத்த ஆர்டர் 13 வந்து ஐசாப்டீரா. இது வந்து நம்ம அடுத்த பெனிஃபிஷியல் இன்செக்ட் வருது பார்த்தீங்களா? பெனிஃபிஷியல் இன்செக்ட் ஃபுல்லாவே இந்த சோசியல் அண்ட் பாலிமார்பிக் இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை காஸ்ட் சிஸ்டம் சொல்லுவது. சரியா? அது ஃபுல்லாவே இந்த இது நம்ம பர்டிகுலரா பெனிஃபிஷியல் இன்செக்ட்ல ஏபிகல்ச்சர், ஹனிபி வந்து இந்த கேட்டகரியில தான் வரும். ஐசாப்டீரால் தான் வரக்கூடியது. சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. பைட்டிங் அண்ட் சிப்பிங் டைப்ல இருக்கக்கூடியது. மெட்டமார்போசிஸ் சிம்பிளா இருக்கும். சிறை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டெர்மைட்ஸ் அந்த கேட்டகரியில இந்த கேட்டகரியில வரக்கூடியதான். அடுத்து 14th ஆர்டர் ஜொராப்டிடேன்னு சொல்லக்கூடியது. இது காமோடாய், எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. 15th வந்து எம்பிடேப்டேன்னு சொல்லுது. இது ஸ்மாலஸ்ட் ஸ்லெண்டர் இன்செக்ட்னு சொல்லக்கூடியது. ஃபிலிஃபார்ம் த ஆண்டனே, பைட்டிங் அண்ட் சிவிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ் இருக்குமா. மெட்டமார்போசிஸ் வந்து சிம்பிளாவும் ஹெமி மெட்டபாலைசரா இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது கொராடென்ட்ரியா, ஆர்டர் 16th. இது விங்டு, விங்லெஸ் ரெண்டுமே இருக்கணும் இந்த ஆர்டர்ல வந்து. சரியா? எக்ஸாம்பிள் இந்த புக் லைஸ், டஸ்ட் லைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பார்க் லைஸ், அந்த லைஸ் தேன் மாதிரி இருக்கும் சார் பாக்குறதுக்கு. சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. 17 வந்து மேலே போனோம்னா இது எக்டோ பாராசைட் இன்செக்ட் ஃபுல்லா இதுல தான் சார் வரும். இது இன்செக்ட் தான். அவுட் சைட் தட் பாடிக்கு, அனிமலா இருக்கட்டும், ஹியூமனா இருக்கட்டும், அது ஃபுல்லா அவுட் சைட் த பாடியில இருக்கும் பார்த்தீங்களா, எக்டோ பாராசைட். இது எல்லாமே மெலாபாகனால வரக்கூடியதுதான். இதுல வந்து பேர்டு லைஸ்ன்னு உங்களுக்கு தெரியும், இந்த உண்ணிகள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடியது. பேர்ட்ஸ்லயும் இருக்கும். பேர்ட்ஸ்லயும் சின்ன 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 மைனூட்டா இருக்கும். இது வந்து அது இன்செக்ட் தான். கண்ணுக்கே தெரியாத அளவு ரொம்ப மைனூட்டா இருக்கும். அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த அனாப்ளோரா, இது வந்து எக்டோ பாராசைட் மேமல்ஸ்ல இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து எக்டோ பாராசைட் இன்செக்ட் பேர்ட்ஸ்ல. இது மேமல்ஸ்ல நம்ம நிறைய பார்க்கலாம். இது ஃபுல்லாவே சரியா? பியர்சிங், சக்கிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குதே. இது ஹியூமன் லைஸ், பெடுகுலஸ், என்னது தலையில உள்ள பேனுலாம் இந்த ஆர்டர் தான் வரும். சிம்பிளா கேட்டுருவாங்க, பெடுகுலஸ் என்ன ஆர்டர்னு கேட்டுருவாங்க. அவ்வளவு முடிஞ்சு வச்சு.
சரியா? ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்த 19th ஆர்டர், இது எபிமீடியான்னு சொல்லக்கூடியது, ஸ்மாலஸ்ட் வந்து ஹெமி மெட்டபாலிஸ்ல வரக்கூடியதா, மே ஃப்ளை இந்த கேட்டகரியில வருது, மே ஃப்ளைல. சரியா? ஆர்டர் 20 ஓடானேண்டா, இது அடுத்த கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ், ஃப்ளைங் பிரிடேசிங் இன்செக்ட்னு சொல்லுவாங்க. சரியா? பைட்டிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ். இதுல நிம்போ வந்து நியாடுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நியாடுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், அக்வாட்டிக்ல இன்செக்ட் இருந்தாலே அது பேர் நியாடு தான் சார். நிம்போ பேர் சிம்பிள் அண்ட் ஹெமி மெட்டபாலைஸ். டிராகன் ஃப்ளை, டாம்சர் ஃப்ளை, இதோட லார்வல் ஸ்டேஜ்ல வந்து வாட்டர்ல தான் இருக்கும். வாட்டர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. டிராகன் ஃப்ளை, டாம்சர் ஃப்ளை, அது எல்லாமே இந்த தட்டாம்பூச்சின்னு சொல்லுவோம்ல, அது ஃபுல்லா இந்த கேட்டகரி தான். ரைட். அடுத்து 21ல தைசனோப்டரா, இது வந்து டெரஸ்ட்ரியல் இன்செக்ட். அது எப்படி அக்வாட்டிக்கா, அது டெரஸ்ட்ரியல்ல தான் இருக்கும். மோஸ்ட்லி ஐ அண்ட் 3 ஆசோலேஷன் இருக்கும். மவுத் பார்ட்ஸ் பியர்சிங் அண்ட் சக்கிங் டைப் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்டாமன் 10 to 11 செக்மெண்ட்ஸ் இருக்குமா. த்ரிப்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஹெமிப்டெரா, இது அடுத்தடுத்து கொஞ்சம் அட்வான்ஸ். அந்த ஆர்டர் வந்து அடுத்தடுத்த கேரக்டர் வச்சு தான் பிரிக்கிறாங்க. ஹெமிப்டெரா, இது டெரஸ்ட்ரியல் இருக்கும், அக்வாட்டிக் இன்செக்டும் இருக்கும் தான். ஆண்டனா அந்த செக்மெண்ட்ஸ் இருக்கும். பியர்சிங் சக்கிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ். சிறை வந்து இதுல இருக்கான்னு சொல்றாங்க சார். ஹெமிப்டெராலாம் விங்ஸ் வச்சுதான் இதுல சொல்லுவாங்க. மெயினா விங்ஸ் வச்சுதான் இது சொல்லுவாங்க. அடுத்தது இது வரைக்கும் எக்டோடெரிகேட்டா. சரியா? எக்ஸோ நாட் எக்டோ, எக்ஸோடெரிகேட்டா. இவ்வளவு நேரம் சொன்னது டிவிஷன். சரியா? அடுத்த டிவிஷன் வந்து என்னன்னா எண்டோடெரிகேட்டா. பேஜ் நம்பர் 15 இருக்கும். எண்டோடெரிகேட்டா, இது வந்து எப்படின்னா மெட்டமார்போசிஸ். இது அப்ப இதை விட இது காம்ப்ளெக்ஸா இருக்கும் சார், இன்செக்ட் எல்லாமே. அதாவது எவல்யூஷன் படி பார்த்தோம். எக்ஸோடெரிகேட்டா கூட எண்டோடெரிகேட்டா. மெட்டமார்போசிஸ் எவ்ரிதிங் சார் கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ். அதான் இதுதான் கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ். ஸோ காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும். இந்த லார்வல் ஸ்டேஜ் எக் லார்வானா ஒரு லார்வா இருக்க ஸ்டேஜ் 1, லார்வா 1, 2, 3, 4 அப்படி கூட இருக்கும். அதுக்கடுத்து பீப்பா, அதுக்கடுத்து அடல்ட். நல்ல வெரி குட் எக்ஸாம்பிள் சில்க்வாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்த மெகலோப்டிரான்னு சொல்லக்கூடியது, இதுவும் அடுத்த கேட்டகரியில உள்ளதான் எக்ஸாம்பிள். ஆர்டர் 23ல. அடுத்த நியூரோப்டிரா, இது டெரஸ்ட்ரியல் இன்செக்ட்ல வரக்கூடியது. பைட்டிங் காம்ப்ளெக்ஸ் டைப் ஆஃப் மெட்டமார்போசிஸ் இருக்குமா. அடுத்து ராப்டிடோப்டிரான்னு சொல்றது 25 ஆர்டர். இது பைட்டிங் 2 pairs ஆஃப் சிமிலர் விங்ஸ். மெட்டமார்போசிஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஸ்னேக் ஃப்ளை அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அடுத்தடுத்த ஃப்ளை ரொம்ப அட்வான்ஸா இருக்கும். அடுத்த மிகோப்டிரா 26th எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் சும்மா காம்பவுண்ட் ஐ பைட்டிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ் இருக்கும். அது 27ல வந்து ட்ரைகோப்டிரான்னு சொல்லக்கூடியது. இது நாக்டோனல் அண்ட் மாத்து, அது பட்டர்ஃப்ளைன்னு சொல்றோம் பாத்தீங்களா. டையூர்னல் அண்ட் நாக்டோனல் மாத் லைக் இன்செக்ட். சரியா? பட்டர்ஃப்ளை வேற, மாத்து வேற சார். அதாவது பட்டர்ஃப்ளை வந்து ரெண்டுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்னா, பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொன்னா அது வந்து டையூர்னல் பீரியாடிசிட்டி, பகல் நேரங்கள்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கும். மாத்து வந்து நாக்டோனல் பீரியாடிசிட்டி, நைட்ல தான் ஆக்டிவா இருக்கும். நம்ம வீட்டுல லைட் போட்டோன்னே ஒரு பட்டர்ஃப்ளை உள்ள வீட்டுக்குள்ள வருது பாத்தீங்களா, அதுதான் மாத்து, நாட் பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளைன்னு சொல்லக்கூடாது. சரி, அது மாதிரி அந்த பட்டர்ஃப்ளைக்கும் பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கும்னா ரொம்ப பிரைட்டா கலர்ஃபுல்லா இருக்கும். மாத்து எப்பவுமே டல்லா பிளாக், அந்த மாதிரி ஒரு மாதிரி கிரே கலர்ல அப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ஸ்டாண்ட் பண்ணா, அதை உட்காந்து ஒரு ரெஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அதோட விங்ஸை வந்து 2 பக்கம் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடும். 2 பக்கம் இப்படி பட்டர்ஃப்ளை என்ன செய்யணும்னா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிருக்கும். சரியா? இதே இது மாத்து வந்து ரெண்டுமே எப்படின்னா விங்ஸ் வந்து இப்படி வெர்டிகலா இருக்கும். நீங்க உங்க வீட்டுல அந்த மாத்து எங்கேயாவது நிற்கும் போது பாருங்க, பட்டர்ஃப்ளைக்கும் மாத்துக்கும் இதெல்லாம் டிஃப்ரெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ அது நாக்டோனல், இது சும்மா ஒரு டிஃபரன்ஸ்க்காக சொன்னேன் நான். பட்டர்ஃப்ளைக்கும் மாத்துக்கும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க மாத்துன்னு என்னென்ன. சரியா? ரைட். அடுத்த லெப்டோப்டெரா தான் ஃப்ளைங் டெரஸ்ட்ரியல் இன்செக்ட்ஸ் ஃபுல்லாவே வரும். இல்ல சைப்பனிங் டைப் ஆஃப் மெட்டமார்போசிஸ்ல ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்த கோலியோப்டெரா, இது அடுத்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் சார். பட்டர்ஃப்ளை மாத்துலாம் அந்த அதுக்கு முந்தின 28வது ஆர்டர் தான் வரும் சார். பட்டர்ஃப்ளை மாத்து எல்லாமே. கோலியோப்டெரான்னு சொல்லும்போது இது வந்து லார்ஜ் சைஸ் ஆஃப் இன்செக்ட் சார். மோஸ்ட்லி இந்த ஆண்டனாஸ் அது மாதிரி 13 செக்மெண்ட் இருக்கும். பைட்டிங் அண்ட் சிப்பிங். அப்டாமன் 10 செக்மெண்ட்ஸ் இருக்கும். மெட்டமார்போசிஸ் ரொம்ப பீட்டில் சொல்றோம் பாத்தீங்களா, வீவில், பீட்டில்ஸ், வண்டுகள் சொல்றோம் பாருங்க. வண்டுகள் ஃபுல்லா இதுல தான் வரும், கோலியோப்டெரால தான் வரும். ஞாபகம். அடுத்த 30 ஆர்டர் 30 வந்து டைசனோப்டெரான்னு சொல்றது. இது எண்டோ பாராசைட்ஸ்ல வரக்கூடியதான். சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைம்னாப்டெரா, இது வந்து அடுத்த கேட்டகரியில உள்ள ஆர்டர். ஹைம்னாப்டெரா 12 செக்மெண்ட்ஸ் to 13. மேலுக்கும் ஃபீமேலுக்கே டிஃப்ரெண்ட் இருக்குமா. மேல் வந்து ஆண்டனால 12 செக்மெண்ட், இதுல 13 செக்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? அது மாதிரி மவுத் பார்ட்ஸ் எல்லாம் எல்லா டைப் ஆஃப் சிவிங் இருக்கும், லாப்பிங் இருக்கும், சக்கிங் இருக்கும், பைட்டிங் இருக்கும்னு சொல்றாங்க. இது மோஸ்ட்லி இந்த ஹைம்னாப்டெரா வந்து நம்ம ஹனிபி, ஆண்ட்,
வாஸ்ப், இது ஃபுல்லா ஹைம்னாப்டரால் தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. டிப்திரான்னு சொன்னாலே நம்மளுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, ஹவுஸ் ஃப்ளை தான் ஞாபகம் வரும். சரி, ஹவுஸ் ஃப்ளை இந்த கேட்டகரியில் தான் வரும். டயோனல்ல சரி, ஃப்ரெஜல் இன்டெக்மெண்ட்ல இருக்கக்கூடியதான். எல்லா டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸும் இதுல இருக்கும். ஸோ மெட்டமார்போசிஸ் பக்காவா காம்ப்ளெக்ஸாவே இருக்கும். மஸ்கிட்டோ, ஹவுஸ் ஃப்ளை அதெல்லாம் இந்த கேட்டகரியில தான் வரும். சரியா? அடுத்த ஆர்டர் 33 சைப்னோப்டரான்னு சொல்லக்கூடியது. இது எக்டோ பாராசைட்ஸ்ல, பேர்ட்ஸ், மேமல்ஸ்ல ஸ்மால் சைஸா இருக்கக்கூடியதான். சரியா? இது பியர்சிங் அண்ட் சக்கிங். ஃபிலின்னு சொன்னாவே நம்ம ரேட்டுக்கும் நம்ம ஹியூமனுக்கும் பிளேக் அப்படின்னு ஒரு நோய் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிளேக், அது இந்த ஃபிலீஸ் மூலம் தான் வரும். அது வந்து சைப்னோப்டரால வரக்கூடிய ஆர்டர். ஸோ மொத்தம் வந்து 33 ஆர்டர் இருக்கு. சரியா? இந்த ஒரு கொஸ்டின் கேட்டா டிஆர்பில இந்த 33 ஆர்டர்ல தான் கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா இதுதான் சிலபஸ். ஏன்னா இன்செக்டாவோடைய நம்ம சிலபஸ் என்னன்னா இன்செக்ட் தான். பைலம் ஆர்த்ரோபோடா ஜெனரலா சொன்னாலும் நம்ம அஸ்பர் சிலபஸ் பண்ணது இன்செக்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சரும் கிளாசிபிகேஷன் தான். அப்போ ஒரு கொஸ்டின் கேட்டா இந்த கடைசி ஒரு 4-5 பக்கம் கொடுத்தோம் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் 9 பக்கம் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. கடைசி ஒரு 5 பக்கம் இருக்குல்ல, அதுலதான் ஒரு கொஸ்டின் வரும். கொஞ்சம் அதான் சொல்லிட்டேன்ல, இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பா நிறைய இருக்குது. படிச்சுட்டாகணும், வேற வழி கிடையாது. இது ஒண்ணுதான் கஷ்டம். இந்த யூனிட்ல இந்த ஒரு 5 பக்கம் மட்டும் கொஞ்சம் படிச்சுட்டா அதுக்கடுத்து வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? ஸோ இது பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஒரு டாபிக் முடிச்சிருக்கோம், அவ்வளோதான் இந்த யூனிட்ல. நான் ஆக்சுவலி இன்னைக்கு செரிகல்ச்சர்லாம் பார்க்கலான்னு பார்த்தேன், முடியல. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டாபிக் நம்ம என்ன பார்ப்போம்னா செரிகல்ச்சர். இதுல வந்து பெனிஃபிஷியல் இன்செக்ட் பொறுத்தளவு செரிகல்ச்சர் பார்ப்போம். செரிகல்ச்சர், ஏபிகல்ச்சர். சரியா? இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ எக்ஸிட் ஆக வேண்டாம். ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.